செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்குயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்தூன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தை மாதத்திய ராசி பலன்களை பற்றி, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு தை மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆழியம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களே, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து 1க்கு 2 முறை ஆலோசித்து செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. சிலருக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அவ்வாறு இருந்தாலும் தாராளமாக இடத்தை மாற்றிக்கொள்ளலாம், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லாவிட்டால் இருக்கின்ற இடத்திலேயே சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருப்பதனால் சமாளித்து விடுங்கள். நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் ஓரளவு நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மனைவி மூலமாக தன லாபம் காத்திருக்கிறது. மனைவி பெரிய தொழில் செய்பவர்கள் நன்மைகளை அடைவார்கள். உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் சில நேரங்களில் அதிகார போட்டிகள் வந்தாலும், அதில் மனைவியுடைய கை ஓங்கியிருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு நன்மைகளே செய்வார்கள். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். இளைய சகோதரன் இரவு நேர பயணங்களை செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுங்கள். இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்களுக்கு சில நேரம் தைரியம் அதிகமாக இருக்கும், சில நேரம் குறைந்திருக்கும். ஆனால் தைரியமாக செயலாற்றுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே படிக்கும் போது மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாக படியுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மற்றவருடன் கலந்து ஆலோசிக்கும் போது அவர்கள் தவறான கருத்துக்களை உங்களிடம் கூறுவார்கள். அதன் மூலமாக சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சென்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 7ஆம் இடம் சூரியன் இருந்தாலும் 7ஆம் இடத்திற்கு சனி 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை இந்த மாதம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் ஆயுளுக்கு கண்டம் என்பது கிடையாது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது தந்தை உங்களுக்கு அனுசரியாக நடந்து கொள்வார்கள். தந்தைக்கு உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் இருக்கும், வளர்ச்சியும் கூடவே இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது சிறிது விட்டு கொடுத்து பேசுவது மிகவும் சிறப்பானது. அவர்களுடன் சண்டையிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே உங்களுக்கு லாபம் கிடைத்தாலும் அதை கடன் கட்டுவதற்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். மேற்படி கடன் வாங்காமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியம். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். செலவினங்களாகும் படிப்பு செலவுகள், குழந்தைகளுக்கான படிப்பு செலவுகள் மிக அதிகமாக ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் ஜனவரி 24 புதன்கிழமை உங்களுடைய புனர்பூசம் நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் மாத நரசிம்ம சதுர்தசி என்று போடப்பட்டிருக்கும். அன்றைய தினத்திலே அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயில்களில் இருக்கின்ற நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. என்றால் இந்த சதுர்தசி திதியிலே நரசிம்மர் அவதாரம் செய்தார் என்று இருக்கிறது. அன்றைய தினம் சதுர்தசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் சேருவதும் மிகவும் சிறப்பானது. உங்களுடைய நட்சத்திரம் அந்த திதியிலே சேர்வதனால் அன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது அருகில் இருக்கின்ற நரசிம்மர் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வரலாம். அன்றைய தினம் ஸ்ரீரங்கத்தில் தேர் பண்டிகை நடக்கிறது. ஸ்ரீரங்கத்தை சுற்றி உள்ளவர்கள்
அங்கே அருகில் இருப்பவர்கள் அன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் அன்று தேர் பண்டிகைக்கு சென்று தேரை வடம் பிடித்து இழுப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள். அடுத்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜனவரி 25 வியாழக்கிழமை என்று தைப்பூசம். உங்களுடைய நட்சத்திரத்தின் பெயரில் தான் இந்த மாதமே இருக்கிறது. அன்றைய தினம் பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அன்று அந்த தைப்பூசம் வியாழக்கிழமை வருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் தைப்பூசம் முருகப்பெருமானை வணங்குவதற்கு மிகவும் சிறப்பான தினம். அன்றைய தினம் வியாழக்கிழமை பூசம் சேருவது மிக மிக சிறப்பானது. அதற்கு குரு புஷ்யம் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய பூஜைகளை விட 10 மடங்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற முருகப்பெருமான் கோயில்களுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்துவிட்டால் நிச்சயமாக காரிய வெற்றி உங்களுக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் 2 மாதம் நல்லபடியாக காத்திருக்கிறது. அன்றைய தினம் வடலூரில் ஜோதி தரிசனம் தெரியக்கூடிய தினம். அன்றைய தினம் அதை தரிசனம் செய்வதும் அதற்கு அருகில் இருப்பவர்கள் அந்த தரிசனம் செய்யலாம். அல்லது மற்றவர்கள் அன்றைய தினத்தில் தைப்பூசம் அன்று உங்களுடைய நட்சத்திரத்திலே அன்றைய தினம் வருகின்ற தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. முருகன் கோயில்களுக்கு சென்று விட்டு வாருங்கள். முடிந்தவரை மாலை மரியாதையுடன் சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. மாலை, தேங்காய், பழம் ஆகியவற்றை கொண்டு செல்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜனவரி 27 சனிக்கிழமை அன்றைய தினம் பள்ளி கொண்ட பெருமாளை, அதாவது சைன கோலத்தில் இருக்கின்ற பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக பாம்பனை மீது பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்தில் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அல்லது ரங்கநாதர் கோலத்திலே பெருமாள் கோயில்கள் அருகில் இருந்தால் அங்கே சென்றுவிட்டு வரலாம். அல்லது வீட்டில் இருந்த கூட அன்றைய தினத்தில் ரங்கநாதர் படம் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. என்றால் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சர்ப்பம் தான் தேவதை, அதாவது ஆதிசேஷன் தேவதையாக இருக்கிறார். ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளை அன்றைய தினம் வணங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தை 15, 18, 19, 25, 29 இந்த 5 நாட்கள் நல்ல நாட்கள். நேரம் என்று பார்க்கும்போது புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தை 15ஆம் தேதி ஜனவரி 29 திங்கட்கிழமை மாலை 6:58 முதல் இரவு 9:44 வரை. அடுத்து தை 18ஆம் தேதி பிப்ரவரி 1 வியாழக்கிழமை காலை 9:43 பிறகு 11 மணி 13 நிமிடம் வரை, மாலை 5:13 பிறகு 7:43 வரை, இரவு 8:43 பிறகு 9:43 வரை. அடுத்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் தை 19 பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை காலை 6:43 பிறகு 9:43 வரை, பகல் 1:43 பிறகு 2:13 வரை, மாலை 5:43 பிறகு 6:43 வரை, இரவு 8:43 பிறகு 9:43 வரை. அடுத்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி 8 வியாழக்கிழமை காலை 9:41 பிறகு 11 மணி 11 நிமிடம் வரை, பகல் 1:41 பிறகு 2 மணி வரை, மாலை 5:11 பிறகு 7:11 வரை, இரவு 8:41 பிறகு 9:41 வரை. அடுத்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தை 29 பிப்ரவரி 12 திங்கட்கிழமை மாலை 6:39 பிறகு 9:39 வரை. இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 7, 10, 19 இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி 15 நிமிடத்திற்கு பிறகு 10:45 வரை, பகல் 2:45 பிறகு 4:51 வரை, இரவு 9:45 பிறகு 12 மணி 45 நிமிடம் வரை. அடுத்து தை மாதம் 10ஆம் தேதி ஜனவரி 24 புதன்கிழமை காலை 9:45 பிறகு 10:45 வரை, பகல் 2:15 பிறகு 3:45 வரை, மாலை 4:45 பிறகு 5:45 வரை, இரவு 7:45 பிறகு 9:50 வரை. அடுத்து தை மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை காலை 6:43 பிறகு 9:43 வரை, பகல் 1:13 பிறகு 2:13 வரை, மாலை 5:43 பிறகு 6:43 வரை, இரவு 8:43 பிறகு 9:43 வரை. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
5 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த மாதத்திலே தை 10, 15, 18, 25, 29. இது நல்ல நேரம் என்று பார்க்கும்போது தை மாதம் 10ஆம் தேதி ஜனவரி 24 புதன்கிழமை காலை 9:45க்கு பிறகு 10:45 வரை, பகல் 2:15க்கு பிறகு 3:45 வரை, மாலை 4:45க்கு பிறகு 5:45 வரை, இரவு 7:45க்கு பிறகு 9:50 வரை. அடுத்து தை மாதம் 15ஆம் தேதி ஜனவரி 29 திங்கட்கிழமை மாலை நேரத்தில் நன்றாக இருக்கிறது. இரவு 6:58க்கு பிறகு 9:44 வரை. அடுத்து தை மாதம் 18ஆம் தேதி ஆயில்யத்தில் பிறந்துள்ளது தை 18 பிப்ரவரி 1 வியாழக்கிழமை காலை 9:43க்கு பிறகு 11:13 வரை, மாலை 5:13க்கு பிறகு 7:43 வரை, இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. அடுத்து தை 25ஆம் தேதி பிப்ரவரி 8 வியாழக்கிழமை காலை 9:41க்கு பிறகு 11:11 வரை, பகல் 1:41க்கு பிறகு 2 மணி வரை, மாலை 5:11க்கு பிறகு 7:11 வரை, இரவு 8:41க்கு பிறகு 9:41 வரை. அடுத்து தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரி 12 திங்கட்கிழமை மாலை 6:39க்கு பிறகு 9:39 வரை. இந்த நேரங்களில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது நான் சொல்லிய அந்த நேரங்களெல்லாம் மிக மிக துல்லியமாக சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் கருத்தில் கொண்டு கணிக்கப்பட்டது. இந்த துல்லியமான நேரங்களை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சுபஹோரை நல்ல நேரங்கள், உங்கள் நட்சத்திரங்களுக்கு நல்ல தாராபலன் உள்ள நாட்கள். இந்த நாட்கள் எல்லாம் நல்ல சுபஹோரைகளாக இருக்கிறது. இந்த நேரங்களில் நீங்கள் எல்லா காரியங்களும் செய்யலாம், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் புதிய பஞ்சாங்கம், சீனிவாசன் பஞ்சாங்கம், சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் இன்னொரு புத்தகம் புதிதாக ஒன்று போட்டிருக்கிறேன், சர்வ முகூர்த்த நாடி என்று சொல்லக்கூடிய புத்தகம். இந்த சர்வ முகூர்த்த நாடி என்னும் புத்தகத்திலே ஒவ்வொரு காரியமும் எப்பொழுது செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும், அதனால் என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றெல்லாம் நான் கூறியிருக்கிறேன். அதையெல்லாம் படித்து தெளிவது மிகவும் சிறப்பானது. ஜோதிடர்கள் அனைவரும் கையிலும் இருக்க வேண்டியது, பொதுமக்கள் அனைவரும் கையிலும் இருக்க வேண்டிய புத்தகம் அது. இந்த புத்தகங்களை பெற விரும்புபவர்கள் அணுக வேண்டிய டெலிஃபோன் நம்பர் 7708360082. இவ்வாறாக கடகராசியிலே பிறந்தவர்களுக்கான தை மாத்திய பலன்களை பற்றியும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்கள் நல்ல நேரங்களை பற்றியும் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்வது மிகவும் சிறப்பானது. அதனால் கஷ்டப்பட்டு தயாரிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் சென்று அடைவதுதான் மிகவும் சிறப்பானது. இவ்வாறாக இந்த வாரத்திய நிகழ்ச்சிகளை பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.